SEO. ஸோ வேர்ட்ப்ரெஸ் அப்படிங்கிறப்ப கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு அது ப்ளகினை பேஸ் பண்ணிக்கக்கூடிய கான்செப்ட்னு சொன்னோம். ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ப்ளகினை வந்து இன்ஸ்டால் பண்ணால் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஆன் பேஜ் SEOக்காக நிறையா ப்ளகின் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வேர்ல்டுலேயே வந்துட்டு ஃபேமஸான ப்ளகின்ஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யோஸ்ட் அண்ட் ரேங்க் மேத் ப்ளகின் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யோஸ்ட் ப்ளகினை பார்த்தோம். அடுத்து வந்து ரேங்க் மேத் SEO ப்ளகினை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ யோஸ்ட்டை ஆஃப் பண்ணிடலாம், டீஆக்டிவேட் பண்ணிடலாம். ஒரு நேரத்தில் ஒரு ப்ளகின் இருந்தால் தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். நான் வந்து யோஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு ரேங்க் மேத் SEOங்கிற ப்ளகினை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தனால நான் இங்கேயே போய்ட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலன்னா ப்ளகின்ஸ் கிளிக் பண்ணிட்டு உங்கள் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் போய்ட்டு ஆட் ப்ளகின் கொடுத்துட்டு ஸோ அந்த இடத்துல ரேங்க் மேத் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இந்த டூலை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன நம்மளுக்கு வேணுமோ அந்த ப்ளகினை வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அகைன் ஆஃப் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து ரேங்க் மேத் ப்ளகினை வச்சு நம்ம ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ கீழே வந்து இப்போ ரேங்க் மேத் வந்து ஆன் ஆயிரும். ஓகேவா? ரேங்க் மேத் வந்து இதாகிடுச்சு. இப்போ வந்துட்டு ரேங்க் மேத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆப்டிமைஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ டாப் 5 டூரிஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா இதை வந்து ஆல்ரெடி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னலாம் வந்துட்டு இது கேட்கும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபோக்கஸ் கீவேர்டு. ஸோ இந்த இடத்துல ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து க்ரீன் கலரில் வரணும். ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் கீவேர்டை அதாவது மெயின் கீவேர்டு. ஸோ ஃபோக்கஸ் கீவேர்டு, டார்கெட் கீவேர்டு அல்லது சீட் கீவேர்டு இல்லை மெயின் கீவேர்டு எல்லாமே வந்து ஒன்று தான். ஸோ ஃபோக்கஸ் கீவேர்டுங்கிறத வச்சு தான் நம்ம கண்டென்ட் வந்துட்டு எது வேணுமோ அதை ரேங்க் பண்ண ட்ரை பண்ணுறோம். இப்போ இவங்க வந்துட்டு இதில் ஃபோக்கஸ் கீவேர்டு வந்துட்டு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாப் 5 டூரிஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து டாப் 5 டூரிஸ்ட் பிளேஸ் இன் சென்னை தான் இவங்களோட கீவேர்டு. ஸோ அந்த கீவேர்டை தான் இங்கே கொடுக்கணும். இதுதான் வந்து நம்மளோட மெயின் கீவேர்டு. இப்போ பாருங்கள் க்ரீன் கலர் வந்துருச்சா? ஸோ எந்தெந்த இடத்தெல்லாம் க்ரீன் கலர் வருதோ அங்கெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு ரேங்க் மேத் ப்ளகினில் ஃபஸ்ட் எடுத்தோன்னு நம்ம பண்ணது ஃபோக்கஸ் கீவேர்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மேட்டா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டில்ஸு, பர்மா லிங்க்கு, டிஸ்கிரிப்ஷன்ஸு. ஸோ அது 3 விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து 60 கேரக்டர்ஸ் வரைக்கும் இருக்கணும். பர்மா லிங்க் 75 வரைக்கும் கொடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு 160 வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரூல்ஸு. ஸோ ஒரு மேட்டா டைட்டில் அப்படிங்கிறது என்னென்னா டாப் 5 டூரிஸ்ட் பிளேஸ் இன் சென்னைன்னு போடுறேன். ஸோ இந்த மாதிரி போட்ட பிறகு நம்மளுக்கு இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா? இது வந்து நான் புது ப்ரௌசரில் போகிறேன். நிறையா ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு அப்படி இருக்குது. இப்போ டாப் 5 டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சென்னை போடுறேன். இப்போ செக் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு மேட்டா டைட்டில். அதாவது ஒரு வெப்சைட்டோட ஒரு வெப்பேஜோட மெயின் டைட்டில் என்னவோ அதான் மேட்டா டைட்டில். ஸோ இதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷன். கீழே இருக்கிறது தான் டிஸ்கிரிப்ஷனு. இது வந்து மேட்டா URL. ஸோ இதை தான் நம்ம ரேங்க் மேத் ப்ளகினை வச்சு ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம். ஸோ கூகுளில் எப்படி அப்பியர் ஆகுமோ அதை வந்து நம்ம எடிட் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து ரேங்க் மேத்தில் எப்படி பண்ணோம் அப்படின்னா ஸோ இதான் வந்து நம்மளோட டைட்டில். ஸோ அது கீவேர்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிறோம். டாப் 5 டூரிஸ்ட் பிளேஸ் இன் சென்னை அப்படிங்கிறது அந்த கீவேர்டு வந்து டைட்டிலுக்குள்ளே இருக்கணும். அந்த ஃபோக்கஸ் கீவேர்டு என்ன யூஸ் பண்ணுறோமோ ஸோ டைட்டிலில் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கீவேர்டு இருக்கணும். அதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா வேர்டெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா வேர்டு வந்து பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ், பெஸ்ட்டு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ்.
இப்போ 60 கேரக்டர்ஸ்க்கு மேலே போனால் அதை அக்செப்ட் பண்ணிக்காது, அதனால் பெஸ்ட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்கள் இப்போ க்ரீன் கலர் வரைக்கும் பர்ஃபெக்டாக 60 கேரக்டர்ஸில் 55 கேரக்டர்ஸ் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைட்டிலுக்குள்ளே கீவேர்டு இருக்கா, பெஸ்ட் டாப் 5 டூரிஸ்ட் பிளேஸ் இன் சென்னைங்கிற கீவேர்டு இருக்குது. ஸோ அந்த கீவேர்டு என்ன வேணாலும் இருக்கலாம், டூரிஸ்ட் பிளேஸ் இன் சென்னை, பெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ் இன் சென்னை, இந்த மாதிரி வந்து அந்த கீவேர்டு வந்து டைட்டிலில் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைட்டிலில் கொடுத்துட்டோம். அடுத்து வந்து பர்மாலிங்க்குங்கிறது தான் மேட்டா யூஆர்எல், ஸ்லக்கு, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறோம். ஸோ இந்த பர்மாலிங்க் அப்படிங்கிறது தான் இந்த மேலே வர யூஆர்எல். சரிங்களா, டிஸ்பிளே ஆகுது இல்லையா மேலே யூஆர்எல், ஸோ அதுதான் பர்மாலிங்க் அப்படிங்கிறது. ஸோ அந்த லிங்க்குள்ளேயும் கீவேர்டு இருக்கிறதுங்கிறது பெஸ்ட்டு. ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் கீவேர்டு கொடுத்தாச்சு. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு கீவேர்டு இருக்கிறனால நம்மளுக்கு ஓகே ஆயிடுச்சு. 75 கேரக்டர்ஸ் வரைக்கும் பர்மாலிங்க் இருக்கலாம். ஸோ அதர் வேர்ட்ஸை வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம். ஓகேவா, ஒன்று நம்ம பர்மாலிங்க்கு இப்படியும் கொடுக்கலாம், இல்லை டேரெக்டாக கீவேர்டு என்னவோ அதையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த கீவேர்டு இருக்கா, டாப் 5 டூரிஸ்ட் பிளேஸ் இன் சென்னை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுலேயும் இருக்குது. 150 கேரக்டர்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து நம்ம ஸ்னிப் செட்டில் நம்மளுக்கு தகுந்த மாதிரி டைட்டில், பர்மாலிங்க்கு உள்ள டிஸ்கிரிப்ஷன்ஸில் கீவேர்டு இருக்கிற மாதிரி வந்து ஒரு இது எழுதிக்கிறோம். அதான் வந்து கூகுளில் வந்து அப்பியர் ஆக போகுது. அடுத்து பேசிக் எஸ்இஓவில் என்னென்ன எரர் காட்டுதுன்னு பார்க்கலாம். ஃபோக்கஸ் கீவேர்டு உள்ளே போட்டாச்சு. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து எஸ்இஓ டைட்டிலில் யூஸ் பண்ணுங்கன்னு கேட்குது. எஸ்இஓ டைட்டிலில் யூஸ் பண்ணியிருக்கோம், இதான் வந்து எஸ்இஓ டைட்டில் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஃபோக்கஸ் கீவேர்டு யூஸ்ட் இன் இன்சைட் த எஸ்இஓ மேட்டா டிஸ்கிரிப்ஷன் கேட்குது. ஸோ மேட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது உள்ளே யூஸ் பண்ண இந்த டிஸ்கிரிப்ஷன் தான். ஸோ இதுக்குள்ளேயும் இந்த கீவேர்டு வந்து இருக்குது. ஸோ 3 இதுவுமே நம்மளுக்கு க்ரீன் கலர் வந்துருச்சு, 2 இதுவுமே க்ரீன் கலர் வந்துருச்சு. அடுத்து வந்து ஃபோக்கஸ் கீவேர்டு நாட் ஃபவுண்ட் இன் த யூஆர்எல் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது யூஆர்எல்ல இல்லை ஃபோக்கஸ் கீவேர்டுன்னு சொல்லுது. ஸோ நம்ம இதை எடிட் பண்ணி இன்னும் இதை கரெக்ட் பண்ணுவோம். யூஆர்எல்ல வர மாதிரி சம்திங் வந்து நம்ம கரெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது வந்து சரியாக எடுத்துக்கல நம்மளோட ஃபோக்கஸ் கீவேர்டை. இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்குது, அது சரி பண்ணுவோம். எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டோம். பட் யூஆர்எல்ல வந்து அது சரியாக வந்து எடுத்துக்கல. மேட்டா யூஆர்எல்ல சம்திங் வந்து எரர் ஆகுது, இதை கடைசியாக நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஒரு எரர் வந்து இருக்குது, ஃபோக்கஸ் கீவேர்ட் நாட் ஃபவுண்ட் இந்த யூஆர்எல், அதை விட்டுடலாம். அடுத்து ஃபோக்கஸ் கீவேர்டு அப்பியர்ஸ் இந்த ஃபஸ்ட்டு 10% ஆஃப் கண்டென்ட். அதாவது நீங்கள் முதல்ல ஒரு கண்டென்ட் எழுதுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் கண்டென்ட்டில் அந்த கீவேர்டு இருக்கணும். ஸோ இது நான் பண்ணது கிடையாது, நம்ம டீம் வந்து உள்ளே போட்டது, யார் போட்டிங்கன்னு தெரியல. 107 100 பேஜில் சரி உங்களை வச்சு எடிட் பண்ணி காட்டலாம் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ண கண்டென்ட்குள்ளே வந்திருக்கேன். ஸோ ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து ஃபஸ்ட்டு 10% கண்டென்ட்டில் ஆட் ஆகிருக்கா. ஸோ டாப் 5 டூரிஸ்ட் பிளேஸ் இன் சென்னை வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இதுவும் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. பட் இந்த யூஆர்எல் மட்டும் சம்திங் எரர் ஆகுது. அது என்ன காரணத்தினால அந்த எரர் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஃபிட் பண்ணியாச்சு, இப்போ செக் பண்ணி பார்ப்போம். க்ரீன் கலர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து டிலீட் பண்ணிக்கிச்சு. ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் போடும்போது தான் அது கண்டுபிடிக்கும் உள்ளே இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. டெலீட் பண்ணிட்டு போட்டால் அது டிலீட் ஆகிடுச்சு, க்ரீன் கலர் வந்துருச்சு. ஸோ யூஆர்எல்லையும் அந்த கீவேர்டு இருக்குது, ஃபோக்கஸ் கீவேர்ட் டைட்டிலில் இருக்குது, மேட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது, யூஆர்எல் இருக்குது, ஃபஸ்ட்டு 10% கண்டென்ட்டில் இருக்குது. அடுத்து ஃபோக்கஸ் கீவேர்ட் ஃபவுண்ட் இன் த கண்டென்ட், அதாவது உள்ளேயும் வந்து ஃபோக்கஸ் கீவேர்டு ஏதோ ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ உள்ள கண்டென்ட்குள்ளலாம் இந்த கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து இருக்குது. அடுத்து
கண்டென்ட் இஸ் 242 லாங்ஸு, கன்சிடர் யூஸிங் 600 வேர்ட்ஸ்னு போட்டிருக்கு. அதாவது ரொம்ப ரொம்ப குட்டியான கண்டென்ட்டாக போட்டாங்க. 242 தான் லாங்காக இருக்குது. ஸோ மினிமம் வந்து ஒரு கண்டென்ட்டோட லென்த் வந்து 600 வேர்ட்ஸாவது இருக்கணும். ஸோ இது எப்படி நம்ம பார்க்கணும்னா, இந்த கண்டென்ட் எழுதும் போதே ஸோ இந்த கண்டென்ட் காப்பி பண்ணுங்கள். வேர்ட்ஸ் செக் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது. நான் சும்மா எம்எஸ் ஆஃபீஸில் போட்டு எவ்வளோ வேர்ட்ஸ்னு காட்டுறேன். ஸோ ஒரு கண்டென்ட் போட்டாவே உங்களுக்கு எவ்வளோ வேர்ட்ஸ்னு கீழே காட்டு. 252 வேர்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து 600 வேர்ட்ஸ்க்கு நம்ம எழுதணும். ஸோ இப்போ வந்து அவங்க யூஸ் பண்ண கண்டென்ட்னால நான் அப்படியே விட்டுறேன். நீங்கள் வந்து மினிமம் 600 வேர்ட்ஸ்க்கு கண்டென்ட் ஏஐயில் போட்டு நீங்கள் மேனுவலாக எழுதியோ உருவாக்கி ஆப்டிமைஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஸோ 600 வேர்ட்ஸ் இல்லை. ஸோ அதை நான் விட்டுறேன். அப்படியே நீங்கள் பண்ணும்போது வேர்ட்ஸ் வந்து அதிகமாக பண்ணுங்கள். ஸோ அடிஷ்னலில் என்னென்னலாம் வந்து அவங்க சஜஷன் பண்ணுறாங்க அதை நம்ம என்ன ரேங்க் மேத் அப்படிங்கிறப்ப நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்டிமைசேஷனில் காட்டும். யோஸ்ட் எஸ்யூக்கு உங்களுக்கு அந்த மாதிரி காட்டாது. ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் கீவேர்ட் ஃபவுண்ட் இந்த சப்ஹெட்டிங்ஸ். ஸோ சப்ஹெட்டிங்கில் ஃபோக்கஸ் கீவேர்டு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து சப்ஹெட்டிங்ஸ். ஸோ நம்ம வந்து மெயின் ஹெட்டிங்காக வந்து இதை போடுவோம். இது வந்து H1 எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து H2 எடுத்துக்கலாம். இது H2. இது வந்து ஹெட்டிங் 3. இது வந்து ஹெட்டிங் 4. இது வந்து ஹெட்டிங் 5. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்மேட்டில் ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் ஒரு ஹெட்டிங் டைட்டில் கொடுக்கணும். அது வந்து ரிலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோ. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக ஹெட்டிங் 2 ஹெட்டிங் 3 சூஸ் பண்ணேன். அதாவது ஒரு ஹெட்டிங் இருக்குது, அந்த ஹெட்டிங்குள்ளே இன்னொரு சப் ஹெட்டிங் போட்டு ஒரு கண்டென்ட் போடுறீங்கன்னா அது சப் ஹெட்டிங் 3ல் வரும். இப்போ எல்லாமே ஒரே இதாக தான் இருக்குது, ஈக்குவலான ஹெட்டிங் தானா? இது வந்து அடுத்த வர ஹெட்டிங் 2 தான், அதுக்கு மேலே வந்து இது கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே வந்து சப் ஹெட்டிங்ஸ் தான். ஸோ இந்த டாப்பிக்கு சப் ஹெட்டிங்ஸுங்கிறது ரெண்டு செட்டு தான். ஒன்று ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2 தான் எல்லாமே. ஸோ எல்லாமே ஈக்குவலண்டாக தான் வரும். இது எல்லாமே ஈக்குவலண்டாக வருது. ஓகேவா? இப்போ வந்துட்டு சப்ஹெட்டிங்ஸில் இருக்குன்னு வந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஹெட்டிங்ஸில் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து இங்கே கீவேர்டு யூஸ் பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சும்மா எக்ஸாம்பிளுக்காக டாப் 5 டூரிஸ்ட் பிளேஸ் இன் சென்னைன்னு போட்டுக்கிறேன். இது மாதிரி ஏதோ ஒரு ஹெட்டிங்ஸில் அந்த இது வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுவும் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆட் அண்ட் இமேஜ் வித் ஃபோக்கஸ் கீவேர்டு ஆஸ் ஆல் டெக்ஸ்ட்னு போட்டிருக்கு. ஸோ அப்படின்னு என்னென்னா, ஒரு இமேஜை அப்லோட் பண்ணி அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குது. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு ரிலவெண்ட்டான இமேஜை நம்ம ஆட் பண்ணணும், அதுக்கு ஒரு கீவேர்ட் கொடுக்கணும். ஸோ இமேஜுக்கு எதுக்கு கீவேர்ட் கொடுக்கணும் அப்படின்னா, கூகுளில் நம்ம ஏதாச்சும் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நிறைய டைப் ஆஃப் சர்ச்சஸ் வந்து இருக்குது. இப்போ நான் இதை சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா மேலே பார்த்தோன்னா சர்ச் பாக்ஸில் நிறையா இருக்குது. ஒரே நிமிஷம் கால் வந்துகிட்டே இருக்குது, ஒரு செகண்ட் இருங்க. ஹலோ சொல்லுங்கள். ஹலோ சார், நேஹா டிஜிட்டல் டைம்ல இருந்து கால் பண்றோம். சொல்லுங்கள் மேம். கேட்குதா? சொல்லுங்கள் மேம். கால் பண்ண சொன்னீங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிஆர்எம்காக. நான் இது கால் பண்ண சொல்லியேன், இப்போ தான் என்கிட்ட பேசுகிறீங்க. இல்லை சார், நான் உங்களுக்கு ஆல்ரெடி கால் பண்ணேன், மார்னிங்கே கால் பண்ணேன். நீங்கள் 2 o'clock மேலே கால் பண்ண சொன்னீங்க. அப்படியா? நான் இப்போ கரெக்டாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் மேம். நானே கூப்பிட்டுங்க உங்களுக்கு. ஓகே சார், நாளைக்கு எத்தனை மணிக்கு சார்? நானே கூப்பிட்றேன் உங்களுக்கு பார்த்துட்டு. நான் கிளாஸில் இருக்கேன். ஓகே. ஓகே மேம். நான் கிளாஸில் இருக்கமா? ஏதாவது அர்ஜென்ட்டா? சார், அந்த இவங்க இருக்காங்க இல்லைங்க சார், அந்த கோபி என்டர்பிரைஸ் போர்ட்டல். சரி. அந்த அம்மாக்கு ஆட் போறதா கேட்டாங்க சார், அனுப்புறாங்கன்னு கூட உங்களுக்கு மெசேஜ் பண்ணலைங்களா? ஆமாம். அவங்க ஏற்கனவே அமௌண்ட் தான் இருக்குது இல்ல, அதுல போட்டு எனக்கு ரன் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க சார். அந்த அமௌண்ட் இருக்காது. அது வந்து நம்ம போஸ்ட் போட்டுக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் இப்ப அனுப்பியிருக்கேன். இது போடுங்க, அதுக்கப்புறம்
அதில் அமௌண்ட் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு ஆர்டர் ரன் பண்ணி விடுங்க, எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு. அது இவங்கிட்ட கேட்கறதா சார்? ஆடு போட்டவன்கிட்ட கேட்டுட்டு போடுங்க. சரிங்க சார். அதில் பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த போஸ்ட் ரெடி பண்ணி போட்டுருவா. அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகேம்மா. ஓகே, வாய்ஸ் கேட்குதுங்களா? மியூட்டில் இருந்து இப்போ தான் மியூட் பண்ணேன். யாராவது பேசுனீங்கன்னா தான் என்னோடய வாய்ஸ் கேட்குதானே தெரியும். எல்லாருமே மியூட்டில் இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. எஸ் சார், கேட்குது. ஓகே ஓகே. சரி, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சப்ஹெட்டிங்ஸில் இருக்குது. அது இமேஜ் வந்து போட சொல்லுது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறோம் அப்படின்னா அதில் இமேஜ் இருக்கணும். ஸோ அந்த இமேஜ் வந்து நம்ம இங்கே இருக்குது. ஓகேவா? நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் ரிலேட்டடாக ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பொறுத்த வரைக்கும் நிறையா டைப் ஆஃப் சர்ச்சஸ் வந்து இருக்குது. இமேஜ் சர்ச் பண்ணலாம், வீடியோ பண்ணலாம், ஃபோரம்ஸு, அந்த கீவேர்ட் ரிலேட்டட் நியூஸ் சர்ச் பண்ணலாம், வீடியோ சர்ச் பண்ணலாம், இன்னும் வெப்பு, மேப்ஸு, புக்ஸு, ஷாப்பிங் ரிலேட்டடாக நிறையா டைப் ஆஃப் சர்ச்சஸ் இருக்குது. ஸோ இமேஜ் சர்ச் மூலம் உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வேணும், ஆடியன்ஸ் வந்து இமேஜ் வழியாக உங்கள் ஆடியன்ஸ் வந்து வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த இமேஜுக்கு நீங்கள் கீவேர்ட் கொடுக்கணும். ஸோ இந்த இமேஜுக்கு டாப் 5 டூரிஸ்ட் பிளேஸ் இன் சென்னைங்கிற கீவேர்டை உள்ள இதுக்கு வந்து அடையாளமாக கொடுத்துருக்காங்க. அதாவது இமேஜுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ அந்த இமேஜ் கொடுக்குற பேர் தான் ஆல் டெக்ஸ்ட் இல்லை ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்னு பேர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ இமேஜ் அப்லோட் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் ஆல் டெக்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டை நீங்கள் கொடுக்கணும். உங்கள் ஃபோக்கஸ் கீவேர்டை கண்டிப்பாக அதை கொடுத்துருக்கணும். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ அதை எப்படி போட்டாங்கன்னு தெரியல, நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நாம் வந்துட்டு உள்ளே வந்து ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணலாம். டாப் 5 டூரிஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா அப்படின்னு போட்டு ஸோ எக்ஸாம்பிளுக்காக ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதை வந்து அப்லோட் பண்ணுவோம். 1ன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் அந்த ஃபைல் நேமுமே அந்த கீவேர்ட் போட்டு சேவ் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த ஃபைல் நேமே டாப் 5 டூரிஸ்ட் பிளேஸ் இன் சென்னைன்னு போட்டு அதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் ஆயிடுச்சு. இப்போ அந்த இமேஜை நம்ம அப்லோட் பண்ணுவோம். கொடுத்துட்டு ஆட் மீடியா கொடுங்க. அப்லோட் ஃபைல்கிட்ட போய்ட்டு செலக்ட் ஃபைல் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் தானே கொடுத்தோம் இல்லையா, டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபைலை அப்லோட் பண்ணுங்கள். ஸோ டாப் 5 தானே வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ இங்கே அந்த இமேஜ் இருக்குது. இதை வந்து அப்லோட் பண்ணியாச்சு. பட் வந்து சம்திங் எரர் காட்டுது இந்த இதில். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வேறு ஏதாவது இமேஜ் இப்போதைக்கு அப்லோட் பண்ணுறேன். அந்த இமேஜ் சம்திங் சைஸ் ஏதாச்சும் சின்னதாக இருக்கும். ஸோ இந்த இமேஜை வந்து நம்ம சாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். ஸோ அந்த இமேஜை உள்ளே போட்டுட்டோம். இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு லெஃப்ட்டு வேணுமா, சென்ட்ரு வேணுமா, ரைட் வேணுமா, இல்லை இந்த மாதிரி கரெக்டாக எக்ஸாக்டாக வேணுமா. இப்போ சென்டர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ சென்டரில் வச்சாச்சு. ஸோ இந்த இமேஜுக்கு நம்ம கீவேர்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எடிட் கொடுத்துட்டு ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டுங்கிற இந்த இடத்துல அந்த கீவேர்டை போட்டுட்டு அப்டேட் கொடுக்குறோம். ஸோ அந்த கீவேர்டு வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இதுக்கும் வந்து நம்ம அந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டை போட்டுடலாம். இதையும் சென்டரில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கீவேர்டுக்கு ஒரு பேர் கொடுக்கறது தான் ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டுங்கிறது. அந்த இமேஜுக்கு ஒரு பேர் கொடுக்கறது தான். ஸோ அந்த இமேஜுக்கு நம்ம இதை கொடுத்துட்டு எடிட் அப்லோட் பண்ண பிறகு அந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். கேப்ஷனுங்கிறது ஆப்ஷனல் தான். கேப்ஷனல் தான் இமேஜை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கறது. ஸோ இந்த இமேஜ் வந்து டிசைன் பை இந்த சோர்ஸ்லேருந்து எடுத்தோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேப்ஷன் வேணால் கொடுக்கலாம். அது ஆப்ஷனல் தான். ஸோ நம்ம இமேஜுக்கு ஆல் டெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். ஸோ அந்த எரரும் சரியாக இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் கீவேர்ட் ஃபவுண்ட் இன் ஆல் டெக்ஸ்ட். அது கீவேர்ட் டென்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா 2.40 இருக்குது. சரிங்களா? ஸோ அட்லீஸ்ட்டு 5 to 6 டைம்ஸாவது நம்ம உள்ள கண்டென்ட்குள்ளே யூஸ் பண்ணணும். 2.40 டைம் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. அதாவது ஒரு 3 டைமாவது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்ட்ரோல் ஃபலத்தி நம்ம பார்த்தோம்னா நம்ம எத்தனை டைம் யூஸ் பண்ணியிருக்கணும் வரும். கண்டென்ட்குள்ளே சப்ஹெட்டிங்லாம் வந்து விட்டுருங்க. ஸோ சப்ஹெட்டிங்லாம் விட்ட பிறகு கண்டென்ட்குள்ளே 1 2 3. ஸோ 3 டைம் வந்து கண்டென்ட்குள்ளே அந்த கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மினிமம் வந்து ஒரு 1000 வேர்ட்ஸ் கண்டென்ட்க்கு
ஒரு 3 டைம் வரைக்கும் கண்டென்ட்குள்ளே அந்த கீவேர்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து கண்டென்ட்குள்ளே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 டைம்ஸாவது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே சேர்த்து. ஓகேவா? யூஆர்எலோட லென்த் வந்து 56 கேரக்டர்ஸ் வந்து இருக்குது. ரொம்ப லாங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணுறனால 60 கேரக்டர்ஸ்குள்ளே யூஆர்எல் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த யூஆர்எல் பார்த்தோம் அப்படின்னா 60 கேரக்டர்ஸ்குள்ளே 53 தான் இருக்குது. ஸோ அதுவும் வந்துட்டு கரெக்டு தான், தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ் வந்து ஏதாவது கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் பற்றி ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்டர்னல் அப்படின்னா உங்கள் வெப்சைட்டோட லிங்க்கை உங்களிலே கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது இன்டர்னல் லிங்க்ஸ். வேறு ஒரு வெப்சைட் லிங்க்கை உங்கள் வெப்சைட்டில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது எக்ஸ்டர்னல் லிங்க்கு. எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு அத்தாரிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்கும், ஒரு ட்ரஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் வந்து இதிலேருந்து ரிசோர்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு. இப்போ விக்கிபீடியா வந்து ஒரு சாம்பிளாக நான் எப்பயுமே சொல்லுவேன். சரிங்களா? ஸோ ஏன் விக்கிபீடியா சொல்கிறோம்? இப்போ அஜித்தோட பயோகிராஃபி நான் பார்க்குறேன் அப்படின்னா அஜித்துன்னு போட்டு உள்ளே போய் பார்த்தேன் அப்படின்னா அஜித்தோட பயோகிராஃபி இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் இன்டர்னல் லிங்க்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க ரிலவெண்ட்டாக இந்த பேஜுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய மற்ற பேஜ் லிங்க்கு இன்டர் லிங்க் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த இது இருக்குது அப்படின்னா இப்போ இது இன்டர் லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேஜ் வந்து இன்டர் லிங்க் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து விக்கிபீடியாவோட அனதர் பேஜ். ஸோ இது வந்து இன்டர்னல் லிங்க்ஸ், அவங்களோட பேஜாக ஆனால் அது இன்டர்னல் லிங்க்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா வேறு ஒரு வெப்சைட்டை நம்ம கொடுக்குறது. ஸோ வேறு ஒரு வெப்சைட் எதுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் லிங்க்ஸுங்கிறது ரிசோர்ஸ் பர்பஸ்க்காக. இந்த சோர்ஸ் வந்து இதில் தான் எடுத்தோம், ரெஃபரன்ஸ் வந்து இங்கே தான் எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு மற்ற வெப்சைட்டோட இது வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ எக்கனாமிக் டைம்ஸில் அஜித் குமாரோட இதை பற்றி பாஸ்டாகவே அவங்க பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட மிஸ்டர் அஜித் குமார் ஃபாதர் பி சுப்ரமணியன் பாஸ்டாகவே at 84 அப்படின்னு போட்டிருக்காங்களா. ஸோ இது வந்து இந்த அவங்க ஃபாதர் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த ஆர்டிக்கல் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து எடுத்தனால என்னாச்சு அப்படின்னா அதை வந்து ரெஃபரன்ஸாக வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஓகேவா? பட் வந்து டூ ஃபாலோ நோ ஃபாலோ பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ டூ ஃபாலோ நோ ஃபாலோ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நிர்மலா தேவி மேம் இருக்கீங்களா? சவுண்டாக இருந்தால் அன்மியூட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேம் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சால் தான் நான் கிளாஸ் எடுக்க முடியும். விஜயலட்சுமி மேம் இருக்கீங்களா? அன்மியூட் பண்ண முடியலையா உங்களால்? ஓகே. விஜயலட்சுமி மேம் இப்போ டூ ஃபாலோ நோ ஃபாலோனா என்ன நான் சொல்லியிருக்கிறேன்னா இது வரைக்கும் சொல்லலையே கிளாஸில்? விஜயலட்சுமி மேம் இது வரைக்கும் டூ ஃபாலோ நோ ஃபாலோனா நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னா இல்லையான்னு கேட்குறேன். சொல்லி கொடுத்தேன்னா ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். சரி பாரதி மேம் நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் மைக்கும் நீங்கள் ப்ராப்பராக வச்சுருக்கீங்க போல இருக்குது. டூ ஃபாலோ நோ ஃபாலோ சொல்லி கொடுத்துருக்கேண்ணா? இல்லை சார். ஓகே மேம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டூ ஃபாலோ அப்படின்னா என்ன, நோ ஃபாலோ அப்படின்னா என்னங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். டூ ஃபாலோனா என்ன, இப்போ பேக் லிங்க்ஸ்னால் என்னென்னு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம சைட் லிங்க்கை வேறு ஒரு சைட்டில் போயிட்டு ஹைப்பர் பண்ணுறது தான் பேக் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே விஜயலட்சுமி மேம் ரிப்ளை மெசேஜில் பண்ணியிருக்கீங்க. ஸோ பேக் லிங்க்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வெப்சைட் லிங்கை வேறு ஒரு வெப்சைட் போய் சப்மிட் பண்ணுறோம். ஸோ இது எதுக்காக சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட அத்தாரிட்டி பாஸ் பண்ணுறதுக்காக தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து தி எக்கனாமிக் டைம்ஸ் தினத்தந்தியே நம்ம போகிறனால கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் இது போகலாம். ஸோ எக்கனாமிக் டைம்ஸுங்கிறது ஒரு அத்தாரிட்டி சைட்ஸு, ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்சைட்டு. ஸோ இந்தியாவிலேயே ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த நியூஸ் வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து என்னோடய லிங்க்கை நான் வந்து கொடுக்கணும். சரிங்களா? சில டிஜிட்டல் மார்ட் ரிலேட்டடாக ஏதாவது பேஜ் இருக்கான்னு பார்க்கலாம், ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே எழுதியிருக்காங்க. அவங்க ஒரு ஆர்டிக்கல் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு எழுதியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தோம்னா யாருமே எக்ஸ்ட்ரா லிங்க்ஸை ஆட் பண்ணலை. ஸோ நான் எக்கனாமிக் டைம்ஸை கான்டாக்ட் பண்ணி நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி எக்கனாமிக் டைம்ஸ்லாம் ஒரு லிங்க்குக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதில் போயிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக எழுதியிருக்காங்களா. ஸோ இந்த இடத்துல பெஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேலத்தில் ஒன்று இருக்குது, ரெஃபர் திஸ் வெப்சைட் அப்படின்னு போட்டு என்னோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜி டாட்டினா ஹைப்பர் பண்ணிட்டாங்க. ஸோ ஹைப்பர் லிங்க் அப்படின்னா என்னென்னா நம்ம வெப்சைட் லிங்க்கை அதில் ஹைப்பர் பண்ணுறதா ஹைப்பர் லிங்க்கு. ஸோ இந்த லிங்க் இருக்கு இல்லையா,
ஸோ இதை வந்துட்டு இந்த இடத்துல ஹைப்பர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹைப்பர் ஆயிரும். ஹைப்பர் ஆயிடுச்சு அப்படின்னா கிளிக்கபிள் லிங்க் தான் ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியின் சேலம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டு போட்டு அந்த இடத்த என் லிங்கை ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா கிளிக்கபிள் லிங்க் ஆயிரும். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணால் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜிக்கு பாஸ் ஆகும். ஸோ இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா எக்கனாமிக் டைம்ஸுங்கிறது ஆல்ரெடி ஒரு பவர்ஃபுல் வெப்சைட். ஸோ அதோட பவர் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம வெப்சைட்டும் ரேங்க் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு மெடிக்கல் சீட் வேணும், இல்லை இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடைக்கல. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சவர். ஸோ சீஃப் மினிஸ்டர்கிட்ட போயிட்டு இந்த மெடிக்கல் காலேஜில் சீட்டு வேணும் ரெஃபர் பண்ணுங்கன்னா அவர் வந்து உங்களை ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்னா உடனே உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, ஒரு சேர் போடுவாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க, பெரிய ஒரு மரியாதை கிடைக்கும், உடனே சீட் கொடுத்துருவாங்க. ஸோ இது எப்படி கிடச்சிச்சு? சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறனால தான். ஸோ அதே மாதிரி தான் எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் உங்களோட வெப்சைட் லிங்க் இருக்கிறனால கூகுள் பொறுத்த வரைக்கும் இது ஒரு விஐபி சைட்டு. ஸோ இவங்களோட அத்தாரிட்டி நம்மளுக்கு பாஸ் ஆகும். அப்போ சீஃப் மினிஸ்டரோட அத்தாரிட்டியில் கொஞ்சம் உங்களுக்கு வரும். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சவர், அவர் சொந்தக்கார பையன், அவரோட பக்கத்து வீட்டு பையன், அவரோட ஃப்ரெண்டு, ரிலேட்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப சீஃப் மினிஸ்டர் ஃபுல் அத்தாரிட்டி உங்களுக்கு கிடைக்காது. பட் அவர் ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு கிடைக்கிறனால அவரோட குட்டி பவர் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அவருக்கு அவர் ரெஃபரன்ஸில் வந்தனால அந்த காலேஜோட இவங்கலேருந்து அங்கே இருக்கவங்க எல்லாம் உங்களுக்கு மதிக்கிறாங்க. ஸோ இதே தான் வந்து இந்த எஸ்யூலையுமே. ஸோ எக்கனாமிக் டைம்ஸுங்கிறது ஒரு சீஃப் மினிஸ்டர் மாதிரி. ஸோ அந்த சைட்டில் உங்கள் வெப்சைட் லிங்க் ப்ளேஸ் பண்ணுறனால கூகுள் வந்துட்டு இதோட பவர் கொஞ்சம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ அதனால் உங்கள் ஃபஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜிங்கிற உங்கள் வெப்சைட்டுமே டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடாக ஏதாச்சும் செக் பண்ணான்னா ரேங்க் ஆகும். ஸோ இப்படி தான் அத்தாரிட்டி அப்படிங்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த அத்தாரிட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. ஸோ அது என்ன ரூல் அப்படின்னு பார்க்கலாம். அதுதான் வந்து டூ ஃபாலோ நோ ஃபாலோ பேக்லிங்ஸு. ஸோ அதுக்கு HTML கோடு இருக்குது. சரிங்களா? டூ ஃபாலோ நோ ஃபாலோ HTML கோடு இருக்குது. ஸோ இந்த டூ ஃபாலோ இதுதான் வந்து டூ ஃபாலோ HTML கோடு. ஸோ இதுதான் வந்து அந்த HTML லெஸ் தென் AHREF ஈக்குவல் டு டபுள் கோட்டேஸில் உங்களோட லிங்க்கு, அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆங்கர் டெக்ஸ்ட்டு, எந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ஹைப்பர் பண்ண விரும்புகிறீங்களோ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனின்னு சேலம், பெஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனின்னு சேலம்னு ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக்கபிள் லிங்காக மாற்றுறீங்களே அந்த லிங்க் ப்ளேஸ் ஆகுது. அதுக்கு வந்து கிளிக்கபிள் லிங்காக இருக்கும். பாருங்கள், இது வந்து ஒரு கிளிக்கபிள் லிங்க்கு. வாட் இஸ் டூ ஃபாலோ லிங்க் அப்படின்னு போட்டு அது ஹைப்பர் ஆகிருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணால் ஒரு பர்டிகுலர் பேஜுக்கு போகும். அதுதான் ஹைப்பர் லிங்காங்கிறது. சரிங்களா? ஸோ அது டூ ஃபாலோ டேக்னா இந்த மாதிரி எந்த ஒரு லிங்க் போட்டு ஆங்கர் டெக்ஸ்ட் போட்டாவே டூ ஃபாலோ டேக் தான். ஓகேவா? நோ ஃபாலோ டேக் அப்படின்னா நீங்கள் முன்னாடி வந்து நோ ஃபாலோ அப்படிங்கிறது ஒன்று அந்த HTML கோடுக்குள்ளே கொடுத்துருப்போம். ஸோ ரெல் நோ ஃபாலோ டபுள் கோட்டேஷனில் போட்டு லிங்க்கு உங்களோட ஆங்கர் டெக்ஸ்ட்டு, அதாவது கிளிக்கபிள் ஆகிறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் வைக்கிறீங்க இல்லையா, அதோட பேர் தான் ஆங்கர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ டூ ஃபாலோ, இது வந்து நோ ஃபாலோ. ஸோ டூ ஃபாலோ டேக் யூஸ் பண்ணால் தான் அது வந்து உங்களுக்கு அத்தாரிட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரிங்களா? இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவர் சீஃப் மினிஸ்டர் வந்து 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காரு அப்படின்னா அவங்கள பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இல்லை அவர் வின் பண்ணவே இல்லை, ஜஸ்ட்டு போட்டி மட்டும் தான் போட்டிருக்காரு அப்படின்னா அவருக்கும் உங்களுக்கு பவர் செயல்படாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவர் ட்ரை தான் பண்ணார், சீஃப் மினிஸ்டர் ஆகலைன்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் வராரு உங்களுக்கு, சீஃப் மினிஸ்டர் ஆகவே இல்லை, ஜஸ்ட் ட்ரை பண்ணியிருக்காரு, வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னா அவங்க பெருசாக கேர் பண்ண மாட்டாங்க, எனக்கு சீஃப் மினிஸ்டர் கிடையாது. ஸோ அது மாதிரி தான் நோ ஃபாலோ டேக்குங்கிறது. ஒரிஜினலாக வந்து நம்ம அத்தாரிட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நோ ஃபாலோ அப்படிங்கிற டேக் கொடுக்குறோம். ஸோ இந்த டேகை கொடுத்து ஹைப்பர் பண்ணிட்டோம். ஸோ எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் என்ன பண்ணுறான்னா, நான் அலோ பண்ணுறேன், சரிங்களா, நான் ஜஸ்ட்டு லிங்க் பண்ணுறேன், எனக்கு தெரியும் அவனை, ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்கனாமிக் டைம்ஸில் லிங்க் இருக்கிறது உண்மை தான், பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ சீஃப் மினிஸ்டர் வந்திருக்கேன், இவனை எனக்கு தெரியும், பட் நான் வந்து இவனை ரெக்கமெண்ட்லாம் பண்ணல, எடுத்துக்கலாம் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? அவன் வந்து ஒரு நல்லா படிக்காத பையன், அரியர் நிறைய வச்சுருக்கான், ஸோ நிறையா ஃபெயிலான ஒரு பையனாக இருக்கிறான், நல்லா படிக்க மாட்டாங்கிறப்ப சீஃப் மினிஸ்டருக்கு நான் ரெக்கமெண்ட்லாம் பண்ணல, அவன் எனக்கு தெரியும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ காலேஜும் வந்து உங்களை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் எக்கனாமிக் டைம்ஸில் நம்மளோட லிங்க் இருக்குது, ஆனால் நோ ஃபாலோ டேக் போட்டு இருக்குது. இதை ப்ராப்பராக காட்டுறேன், அதை எப்படி பண்ணணுன்னு ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த HTML கோடு எப்படி ஃபங்க்ஷனாலிட்டி ஆகுதுன்னு பார்க்குறேன். ஸோ நோ ஃபாலோன்னு ஒரு டேக் போட்டால் அது வந்து ரெக்கமெண்டேஷன்லாம் ஆகாது, பவரும் கிடைக்காது. ஓகேவா? ஸோ இதனால் வந்துட்டு உங்கள் சைட்டு ரேங்க் ஆகாது. ஸோ நோ ஃபாலோ டேக் கொடுக்கறனால என்ன தான் யூஸ்? இப்போ எக்கனாமிக்ஸ் டைம்ஸ்லாம் 1 லட்ச ரூபா கொடுத்து என் லிங்கை பண்ணியிருக்கேன், அவன் நோ ஃபாலோ டேக் ஆட் பண்ணிட்டான்,
இதனால் எனக்கு அத்தாரிட்டி பாண்ட்ஸ்லாம் ரேங்கிங் ஹெல்ப்ஃபுல் பண்ணல. ஸோ நான் ப்ளேஸ் பண்ணாலும் என்ன பெனிஃபிட்னா ட்ராஃபிக் கிடைக்கும், ட்ரஸ்ட் பில்ட் ஆகுமே தவிர. ஓகே, ட்ராஃபிக்னா என்னது, உங்கள் வெப்சைட்டை கிளிக் பண்ணி நிறைய பேர் வருவாங்க. ஸோ வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், யாரெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் வந்து இந்த ஆர்டிக்கலை படிக்கிறாங்களோ அவங்க யாராச்சும் கிளிக் பண்ணாலும் அவங்க வெப்சைட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ டிராஃபிக் மட்டும் கிடைக்கும், ஜஸ்ட் ஆடியன்ஸ் வந்து இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வருவாங்களே தவிர உங்களுக்கு அதை தவிர உங்களுக்கு பெருசாக பிராண்டிங் கிடைக்கும், ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகும். அதாவது ஓகே எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் ஃபஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜி கம்பெனி பற்றி ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகுமே தவிர உங்களுக்கு ரேங்கிங் அப்படிங்கிறது கூகுளோட முதல் பேஜில் ரேங்க் ஆகிறதுக்கு இந்த நோ ஃபாலோ டேக் போட்டுருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ நிறைய வெப்சைட் என்ன பண்ணுவாங்க, தன்னோட அத்தாரிட்டி கொடுக்க விரும்பலை, என்னோட பவரை கொடுக்க விரும்பலைன்னா நோ ஃபாலோ டேக் போட்டுக்குவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அதை ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். நம்ம எப்படி வந்து நோ ஃபாலோ டூ ஃபாலோ டேக் கொடுக்கணுங்கிறத நான் ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். காப்பி பண்ணுற மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். டூ ஃபாலோ நோ ஃபாலோ HTML கோடுங்களா. ஓகே, ஸோ இதுதான் வந்து டேட்டா ஆங்கர் டெக்ஸ்ட்டோடு இருக்கிற மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து டூ ஃபாலோ டேக். ஓகேவா? அப்போ நான் எக்ஸ்ட்ரா லிங்க்ஸை கொடுத்தேன் அப்படின்னா நான் வந்து அவன் எனக்கு எதாவது காசு கொடுத்தான், நான் அவனை வந்துட்டு ஹைப்பர் பண்ணி என்னோடய பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்பினா மட்டும் நான் அதை கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த HTML கோடை டேரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ கோடிங் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா இதோட செட்டிங்ஸ்லேயே கோடிங்கோட ஃபார்மேட்டுக்கு நீங்கள் போயிடணும். ஓகேவா? ஸோ கோடிங் கொடுக்கணும், என்ன பண்ணணும், கோடிங்கோட ஃபார்மேட்டுக்கு போகணும். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா மேலே விஸ்வல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, டாப்பில் ஹெட்டிங் போட்ட பிறகு இந்த சைடில் விஸ்வல்னு இருக்குது பார்த்தீங்களா, இது பக்கத்தில் கோடுன்னு கொடுங்க. ஸோ கோடுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து கோடோட ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ கோடோட ஃபார்மேட்டுக்கு வந்தனால இதுக்குள்ளே எந்த HTML கோடு கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகும். ஸோ இந்த HTML கோடுக்குள்ளே இதான் என்னோடய கீவேர்டு, இதனோட லிங்க் அப்படின்னா அது வந்துட்டு செயல்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து டூ ஃபாலோ டேக், டூ ஃபாலோ HTML. ஸோ அந்த HTML கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு டூ ஃபாலோ. சரிங்களா? இப்போ நான் இதை பப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ இந்த சைட்டுக்கு யாராவது கிளிக் பண்ணி போவாங்க. ஸோ டிராஃபிக் கிடைக்கும், பிராண்டிங் கிடைக்கும், ரேங்கிங்க்கும் என்னோட அத்தாரிட்டி அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா இது டூ ஃபாலோ HTML கோடு. இப்போ நோ ஃபாலோ HTML கோடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நோ ஃபாலோன்னு போட்டிருக்கணும் அந்த HTML கோடில். ஸோ HREF ஈக்குவல் டு rel ஈக்குவல் டு நோ ஃபாலோ, HREF அந்த லிங்க்கு அந்த ஆங்கர் டெக்ஸ்ட்டு எதை ரேங்க் பண்ண ட்ரை பண்ணுறோமோ அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கர் டெக்ஸ்ட்டு உள்ள யூஸ் பண்ணுவோம். இது நோ ஃபாலோ. ஸோ இதே லிங்க்கை நான் நோ ஃபாலோ கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ கோடில் போயிட்டு எங்கே வேணுமோ அந்த லிங்க்கை நான் எங்கே பண்ணுறனோ அதை கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்துட்டு விஸ்வலுக்கு போய் பாருங்கள், இது வந்து ஒரு நோ ஃபாலோ. ஓகேவா? இப்போ பப்ளிஷ் பண்ணுவோம். இப்போ ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணதை பண்ணுவோம், அப்டேட்டுன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்டேட் பண்ணியாச்சு, வியூ கொடுக்குறேன். ஸோ இது வந்து டூ ஃபாலோ HTML கோடு. ஓகேவா? ஸோ இந்த கோடு வந்துட்டு இதை கிளிக் பண்ணி போகிறனால டிராஃபிக்கும் இந்த linkassistant.com கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து டிராஃபிக் தாண்டி ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகும், ரேங்கிங் ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணும். இது பார்த்தோம் அப்படின்னா ரேங்கிங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாது, ஜஸ்ட்டு யாராவது கிளிக் பண்ணி போய் வேணால் வெப்சைட்டை பார்த்துக்கலாம். ஸோ இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா நம்ம இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுத்து நம்ம செக் பண்ணலாம். அது எப்படி பண்ணணுன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்பெக்ட் கொடுங்க. ஸோ அந்த வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல கோடு பாருங்கள், URL இருக்குது, ஆங்கர் டெக்ஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ நோ ஃபாலோங்கிற டேக் இல்லை. ஸோ அதனால் இது டூ ஃபாலோ தான், இதனால் அத்தாரிட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த HTML கூட செக் பண்ணுவோம். இதை செக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நோ ஃபாலோன்னு போட்டிருக்கு, நோ ஃபாலோ அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நோ ஃபாலோன்னு போட்டிருந்தா என்ன, அதனால் எந்த ஒரு பவரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ஓட்டிங்காக கன்சிடர் ஆகாது. அவர் தெரியும் சொல்லிட்டு போயிட்டார், பட் அதனாலலாம் வந்து உங்களுக்கு சீட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இன்னொருத்தர் வந்து எனக்கு தெரியும் சீட்டு கொடுங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, அது டூ ஃபாலோ. தெரியும் மட்டும் சொல்லிட்டு போனால் அது நோ ஃபாலோ. ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஸோ அத்தாரிட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா இது தான். ஸோ யாராவது காசு கொடுத்தா மட்டும் வெளியே இருக்கக்கூடிய வெப்சைட்டை உங்கள் இதில் லிங்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டூ ஃபாலோ கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தானே உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது, 10,000 50,000 வரைக்கும் வாங்கலாம். நீங்களும் இந்த மாதிரி டெக் அண்ட் கிரானிக் மாதிரி வெப்சைட் வச்சுருக்கீங்க, வேறு ஒருத்தர் என் லிங்கை கொடுங்கன்னு காசு கொடுத்து உங்கள் இதில் போட சொல்கிறாருன்னா அவங்களுக்கு அவங்க எப்போ ப்ளேஸ் பண்ணுவாங்க, நீங்கள் எப்போ ப்ளேஸ் பண்ணணுன்னா காசு உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை ஃப்ரீயாக எனக்கு என்னோடய லிங்கை ப்ளேஸ் பண்ணுங்கன்னா நோ ஃபாலோவில் போட்டலாம். சில டைம் காசு கொடுத்துமே பெரிய பெரிய சைட் டூ ஃபாலோ அலோவ் பண்ண மாட்டாங்க, நோ ஃபாலோவை தான் கொடுப்பாங்க. ஸோ அது ரேங்கிங் ஹெல்ப் பண்ணாது, பட் ட்ரஸ்ட் பில்டாகவும் டிராஃபிக் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இதான் வந்து டூ ஃபாலோ நோ ஃபாலோ.
ஸோ ஒரு கூகுளோட பாட்டு தான் உலகத்தில் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட் க்ரியேட் ஆனிச்சு அப்படின்னா அதோட சர்வரில் போயிட்டு செக் பண்ணணும். அப்படி க்ரால் பண்ணும்போது அந்த சர்வரில் இருக்கக்கூடிய லிங்க்கு டூ ஃபாலோ டேக் யூஸ் பண்ணியிருந்தா அதோட அத்தாரிட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். நோ ஃபாலோ அப்படின்னு யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அத்தாரிட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது, அப்படியே விட்டுரும். ஸோ இதுதான் வந்து டூ ஃபாலோ நோ ஃபாலோ. கடைசியாக டவுட்டு கேளுங்க. அன்மியூட் பண்ண முடிஞ்சவங்க டேட்டா அன்மியூட் பண்ணி பேசுங்க. அன்மியூட் பண்ண முடியாதவங்க சேட்லேயே சொல்லுங்கள். நீங்கள் சேட்லேயே டைப் பண்ணுங்கள் கீழே. ஏன்னா நீங்கள் இருக்கீங்களா இல்லையானே எனக்கு தெரியறதில்ல. அதனால் அன்மியூட் பண்ண முடியாதவங்க சேட்லேயே டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா லிங்க்ஸ் கொடுத்தாச்சு, அது நோ ஃபாலோவோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. அவங்க காசு கொடுக்குறாங்க 10,000-50,000 டூ ஃபாலோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. மற்றபடி பொதுவாக வேறு ஒரு எக்ஸ்ட்ரா லிங்க்ஸை தினத்தந்தி, தினகரன், டெக்கன் கிரானிக்கல், பெரிய பெரிய அத்தாரிட்டி சைட்ஸ், விக்கிபீடியா இந்த மாதிரி சைட்ஸ் தான் எக்ஸ்ட்ரா லிங்க்ஸ் கொடுக்கணும். சாதாரண வெப்சைட்லாம் கொடுக்கக்கூடாது. உங்களோட காம்படிட்டிவ் எடுத்து கொடுத்துடக்கூடாது. ஸோ நான் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா லிங்க்ஸ் போடணும், அதை நோ ஃபாலோவை ஆட் பண்ணணும். ஸோ நான் கோடில் போய்ட்டு அந்த HTML கோடை போட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ அட்லீஸ்ட்டு 1 எக்ஸ்ட்ரா லிங்க்ஸாவது இருக்கணும். அதை மினிமம் வந்துட்டு ரெஃபரன்ஸ்க்கு வெளியே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சைட்டையாவது நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ அது வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூஆர் லிங்கிங் டு அதர் ரிசோர்ஸ்னால் வேறு ஒரு சைட்டோட ரிசோர்ஸை நான் வந்து காட்டியிருக்கேன். ஏன்னா இங்கேருந்து எடுத்து விக்கிபீடியாலாம் காட்டியிருக்காங்க இல்லையா? ஸோ அதர் ரிசோர்ஸை ரெஃபரன்ஸில் காட்டியிருக்கேன், அதுவும் கரெக்டாக இருக்குது. அடுத்து யூ ஆர் நாட் யூஸ் டு திஸ் ஃபோக்கஸ் கீவேர்ட் பிஃபோர்னு என்னென்னா நம்ம முன்னாடி போட்டுக்குவோம். ஃபோக்கஸ் கீவேர்டை கரெக்டாக கண்டென்ட்குள்ளே கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கரெக்டாக அந்த கண்டென்ட்குள்ளே வர மாதிரி கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூ ஆர் யூஸிங் கண்டென்ட் ஏஐ டு ஆப்டிமைஸ் திஸ் போஸ்ட். ஸோ அப்படின்னு என்னென்னா கண்டென்ட் ஏஐ அப்படிங்கிறது இந்த ரேங்க் மேத்தோட ஒரு ஏஐ, சரிங்களா? ஸோ அந்த ஒரு இதை ரேங்க் மேத்தை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக அப்படிங்கிறதுனால அது வந்து இவங்களோட ஏஐ ப்ரோக்ராமை யூஸ் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ SEO ஸ்கோர் வந்து 100க்கு 87 வரைக்கும் வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணது 100க்கு 87. ஒரு சிலது மிஸ் ஆனதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது பண்ணிக்கோங்க. நான் சும்மா எக்ஸாம்பிள் காட்டுறதுனால நான் சொல்கிறேன் என்னென்னலாம் பண்ணணுன்ட்டு. அடுத்து பார்த்தோன்னா ரீடபிலிட்டி. ஸோ ரீடபிலிட்டி ஃபோக்கஸ் கீவேர்டு கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டிமெண்ட். ஸோ அப்படின்னு என்னென்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டிமெண்ட்னா பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு. நம்ம மேட்டா யூஆர்எல் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் டைட்டில். ஸோ பெஸ்ட்டு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ், இது பெஸ்ட்டாக இருக்கும், ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன்ஸ் இருக்குது, இதனால் ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு எமோஷ்னல் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் டைட்டிலில். ஸோ அதுவும் கரெக்டாக இருக்குது. அப்புறம் ஒரு பவர் வேர்டாவது இருக்கணும். ஸோ பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு யூஸ் பண்ணியிருக்கோமா? ஸோ அது வந்து ஒரு பவர் வேர்டு. ஸோ எமோஷ்னலாகவும் இருக்கும், பாசிட்டிவாகவும் இருக்குது, ஒரு பவராக கொடுக்குற மாதிரி இருக்கணும். அந்த இதுதான் பெஸ்ட்டு, கிரேட்டு, பவர் வேர்டாக யூஸ் பண்ணணும், அதுவும் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்பர் இன் SEO டைட்டில். ஸோ 5 எக்ஸாம்பிள் நம்பர்னால் ஏதோ ஒரு நம்பர் மாதிரி யூஸ் பண்ணலாம் டைட்டிலில். டாப் 5, டாப் 10, 2025ஓட ப்ரைஸ் லிஸ்ட்டு, இந்த மாதிரி நம்பர் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து நல்ல ஒரு ஆப்டிமைசேஷன் தான். ஸோ எல்லாமே ரீடபிலிட்டி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து கண்டென்ட் ரீடபிலிட்டியில் யூ டோன்ட் சீம் டு யூஸ் டேபிள் ஆஃப் கண்டென்ட் ப்ளகின்ஸ். அப்படின்னு என்னென்னா டேபிள் காலர் மாதிரி போட்டு நம்ம ஒரு புக்கு படிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்மளுக்கு இண்டெக்ஸ் பேஜில் இந்த இதில் இங்கே இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? ஸோ இது மாதிரி டேபிள் ஆஃப் கண்டென்ட்ங்கிறதுல உங்களுக்கு வந்துட்டு இந்த டைட்டில்குள்ளே இந்த சப்ஹெட்டிங்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு மாதிரி காட்டும். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த ப்ளகினை இன்ஸ்டால் பண்ணணும். டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் ப்ளகின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ளகின் இருக்குது. ஸோ அதை போய்ட்டு ப்ளகின்ஸில் போய் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இல்லை டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ளகினை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வியூ கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு புக்கில் நம்ம படிக்கணும் இல்லையா? ஸோ ஹெட்டிங்கு, சப்ஹெட்டிங்ஸ் இதெல்லாம் இந்த டாப்பிக்கில் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட் மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ அதுக்கு இந்த ப்ளகினை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த எரர் வந்து கிரியேட் ஆகும். இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம இந்த இடத்துல க்ரீன் 80க்கு மேலே வந்தாவே நல்லதான்னு அர்த்தம். உங்களுக்கு வேணும்னா அந்த ப்ளகின் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் பேராகிராஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சின்னதாக இருக்கணும், குட்டி குட்டியாக தான் பேராகிராஃப் இருக்கணும். இங்கே பாருங்கள். ஸோ ரொம்ப லாங்காக இருந்தால் படிக்க மாட்டாங்க மக்கள்லாம். ஸோ 2 to 3 சென்டென்ஸ் இருக்கிற மாதிரி குட்டி குட்டியாக பேராகிராஃப் யூஸ் பண்ணணும். ஸோ அதுவும் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யுவர் கண்டென்ட்ஸ் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ்னு போட்டிருக்கு. ஸோ ரெட்டுனா சுத்தமாக சரியில்லைன்னு அர்த்தம், க்ரீன்னா சூப்பராக சரி பண்ணுறேன்னு அர்த்தம், ஆரஞ்சுனா ஒரு மீடியம் அளவுக்கு ஓகே அப்படின்னு அர்த்தம். ஸோ மீடியம் அளவுக்குனா இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணிட்டோம், பட் வீடியோ எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ ஆட் மீடியா கொடுத்து வீடியோ ஏதாவது வேணுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், அதுவும் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ எல்லாமே வந்து நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சுட்டோம். ஸோ இதுதான் ரேங்க் மேத்தை வச்சு நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறது. ஸோ இன்டர்னல் லிங்க்ஸ் இருக்கணும், கீவேர்டு யூஸ் பண்ணணும், LSI கீவேர்ட்ஸு,
லேட்டர் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். டூ ஃபாலோ நோ ஃபாலோ கொடுத்து தான் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் ஆட் பண்ணணும். இன்டர்னல் லிங்க்ஸ் வந்து டூ ஃபாலோ தான் கொடுக்கணும். நம்ம அதில் எதுவும் நோ ஃபாலோ ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்கள் பேஜோட அத்தாரிட்டி உங்களோட மற்ற பேஜுக்கு பாஸ் ஆகுது. ஸோ நோ ஃபாலோ டேக் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இன்டர்னல் பேஜுக்கு. எக்ஸ்டர்னல் லிங்க்ஸு உங்கள் பேஜ்லேருந்து வெளியே போகுது, அதுக்கு கண்டிப்பாக நோ ஃபாலோ டேக் வந்து ஆட் பண்ணணும். ரைட் சைடில் நீங்கள் என்ன கேட்டகரியில் போஸ்ட் போட்டிங்களோ அதுக்கு ரிலேட்டடாக இது பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ட்டுங்கனால ட்ராவல் கேட்டகரி கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா புதுசாக கூட கேட்டகரி ஆட் கேட்டகரி கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம டீம் டெஸ்ட் பண்ணும்போது நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு கேட்டகரி நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து ஃபியூச்சர்டு இமேஜ். ஸோ அப்படின்னா என்னென்னா நம்ம எந்த இமேஜை செலக்ட் பண்ணி ஃபியூச்சர்டு இமேஜ் வைக்கிறோமோ ஸோ அந்த இமேஜ் முன்னாடி வந்து அப்பியர் ஆகும். ஆர்டிக்கல் ஏதாவது படிக்கும்போது அந்த இமேஜ் தான் வந்து ஃபீச்சர்டாக இருக்கும். தம்ப்நெயில் யூடியூப்க்கு வைக்கிற மாதிரி இந்த கண்டென்ட்க்கு ஒரு இமேஜ் வைக்கிறோம். ஸோ அந்த இமேஜை நம்ம இங்கே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் கேட்டகரி எந்த கேட்டகரி வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இதை வச்சு ஆப்டிமைஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இது வந்து ரேங்க் மேத் பிளகின்ல உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஆப்டிமைசேஷன்ஸ் வந்து சொல்லியாச்சு. ஓகேவா? இதை தவிர உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னு தான் கேட்கலாம். யோஸ்ட் எஸ்யூவில் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தது வந்து ரேங்க் மேத் பிளகின். ஓகேவா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஆப்டிமைசேஷன் செஞ்சுருக்கோம். எல்லாமே க்ரீன் கலர் வந்து இந்த இடத்துல எல்லாமே வந்து 80க்கு மேலே வந்து எல்லாமே க்ரீன் வந்துருச்சுன்னா ஓகே. 100 பண்ணுங்கிறது சூப்பர் தான். அது கொடுக்கக்கூடிய எல்லா சஜஷனையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அதுவும் சூப்பர் தான். ஸோ இதை வச்சு நீங்கள் ஆன் பேஜ் எஸ்யூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ டூ ஃபாலோ நோ ஃபாலோ பேக்லியும் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ பிளாக் ஹேட் எஸ்யூங்கிறது இவங்களோட ரூல்ஸை கூகுளோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் பிளாக் ஹேட் எஸ்யூ அவங்க சொல்கிற கைடன்ஸை வச்சு தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க, அவங்க கொடுக்குற டயட்டு அவங்க கொடுக்குற எக்ஸசைஸை தான் ஃபாலோ பண்ணி நீங்கள் பாடி பில்டர் ஆகுறீங்கன்னா அது ஒயிட் ஹேட் எஸ்யூ. சரிங்களா? ஸோ நீங்கள் ஜிம் போகிறீங்க பட் உடனே ஆகணுங்கிறதுக்காக ஸ்டெராய்டில் ஊசிலாம் போட்டு ஒரு இல்லீகலாக சீக்கிரம் ஆகணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஊசி போட்டு பாடி பில்டர் ஆகிறாங்க. ஸோ அது பிளாக் ஹேட் எஸ்யூ மாதிரி. ஸோ அது டெம்பரவரி தான். ஸோ அந்த ஊசி போட்டே இருக்கணும், விட்டுட்டா பழைய மாதிரி ஆயிடுவீங்க. ஸோ பிளாக் ஹேட் எஸ்யூங்கிறது டெம்பரவரியாக கூகுளோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாமல் எஸ்யூ செஞ்சு ரேங்க் பண்ணுறது பிளாக் ஹேட் எஸ்யூ. ஸோ இது இல்லாமல் ரெண்டுமே கலந்து பண்ணுறது கிரே ஹேட் எஸ்யூ. ஸோ அவங்க சொல்கிற டயட்டு எக்ஸசைஸு ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ இருந்தாலும் அப்பப்போ ஸ்டெராய்டு ஊசியும் போட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிறீங்க, டயட்டு ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இது வந்து கிரே ஹேட். ஸோ ரெண்டுமே கலந்து பண்ணுறது. கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் கொஞ்சம் நெகட்டிவ் ரெண்டையும் கலந்து பண்ணி ஸோ கண்டுபிடிக்காத மாதிரி இப்போ பாடி பில்டர் ஆகிறாங்க ஸ்டெராய்டே நான் போடலை அப்படிங்கிறது தகுந்த மாதிரி அந்த அளவு வீட்டில் போட்டுக்குவாங்க. ஒரு கம்மியாக ஒரு மைல்டாக எடுத்துக்குவாங்க ஸ்டெராய்டு. மற்றபடி நேச்சுரலாக வந்து இருக்கிறதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒயிட் ஹேட்டு பிளாக் ஹேட் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கலந்து யூஸ் பண்ணி நீங்கள் ரேங்க் பண்ணிங்கன்னா அது கிரே ஹேட்டு. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக் ஹேட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, ஒயிட் ஹேட் இருக்குது, அப்புறம் கிரே ஹேட் மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது ஒயிட் ஹேட் தான். ஒயிட் ஹேட்னா நேர்மையான முறையில் கூகுளோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் வந்து செஞ்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒவ்வொரு கிளாஸும் அடிஷ்னலாக இன்னும் நம்மளுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 107 பேட்சுக்கு நம்ம இதே 3வது நாள் கிளாஸ் வந்து ஆன் பேஜ் எஸ்யூ வந்து சொல்லியிருப்போம். சரிங்களா? 4வது நாள் கிளாஸ் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் பிளாக் ஹேட் ஒயிட் ஹேட் கிரே ஹேட்டு ரேங்க் மேத்து இதெல்லாம் வந்து கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ பொதுவாக வந்துட்டு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது ஆன் பேஜ் எஸ்யூவில் கம்ப்ளீட் லிஸ்ட்டு என்னென்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நம்ம பார்த்தலாம். ஸோ ஆன் பேஜ் எஸ்யூவோட கம்ப்ளீட் செக்லிஸ்ட் என்னென்னலாம் நம்ம பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டைட்டிலில் அந்த கீவேர்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதோட யூஆர்எல் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட இதுவும் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் டேகு. ஸோ இதான் டைட்டில். ஸோ இந்த டைட்டில் வந்து இங்கே கொடுக்குறோம். அப்புறம் கீழே வந்துட்டு யூஸ்ட் ரேங்க் மேத்தெல்லாம் இங்கே டைட்டில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைட்டில் தான் கூகுளில் யாராச்சும் சர்ச் பண்ணால் காட்டும். ஸோ கண்டிப்பாக இந்த டைட்டில் வந்துட்டு எஸ்யூ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஸோ இது வந்து 60 கேரக்டர்ஸ்க்கு மேலே வந்து போகக்கூடாது. ஸோ 60 கேரக்டர் தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு 55 கேரக்டர், அதாவது எழுத்துக்கள் 55 எழுத்துக்கள் வந்து இதுக்குள்ளே இருக்குது. மொத்தம் 60க்கு மேலே போணுச்சுன்னா அது புவர்லி ஆப்டிமைஸ்டு எஸ்யூ டைட்டில். ஸோ 60 கேரக்டருக்குள்ளே வர மாதிரி உங்கள் கீவேர்டை போட்டு டைட்டில் வந்து போட்டுக்குவாங்க. ரெண்டாவது மேட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸு. இது வந்து 150 to 160 வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து இதுதான் அதுக்கு மேலே எழுதுனீங்கன்னா கூகுளில் காட்டாது. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி கீவேர்டை ஆட் பண்ணி
நீங்கள் மேட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து யூஆர்எல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதான் வந்து யூஆர்எல் ஸ்ட்ரக்சரு. இது வந்து பர்மா லிங்க்கு அப்படி இல்லைன்னா வந்து மேட்டா யூஆர்எல் எல்லாமே இது தான். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் கீவேர்டு வரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த யூஆர்எல் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்கணும். அடுத்து 4வது ஆப்டிமைசேஷன் வந்து ஹெட்டிங்கு. ஸோ ஹெட்டிங் எல்லா ஹெட்டிங்லேயும் அந்த கீவேர்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கணும். அதுக்குன்னு எல்லா ஹெட்டிங்லேயும் போட தேவையில்ல. ஒரு சில சப் ஹெட்டிங்ஸில் மெயின் ஹெட்டிங்கில் இந்த கீவேர்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ஹெட்டிங் சப் கொடுக்குறதுங்கிறது இந்த செட்டிங்ஸ் இருக்குது. இதில் வந்து ஹெட்டிங் 1, அதுக்கு கீழே சப் கேட்டகரி வந்துச்சுன்னா ஹெட்டிங் 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் ஹெட்டிங் 3 ஹெட்டிங் 4 யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான ஹெட்டிங்கில் டேக்ஸ் யூஸ் பண்ணிக்க. இது வந்து ஹெட்டிங் டேக்ஸ் சரிங்களா. அப்போ யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தான் மேட்டா யூஆர்எல் மேட்டா ஸ்லக்கில் வந்து நீங்கள் கீவேர்டு வச்சுருக்கிறது ஓகேவா. அது யூஆர்எல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். மேட்டா டிஸ்கிரிப்ஷன் ஆப்டிமைசேஷனுங்கிறதுல இது பண்ணுறோம். டைட்டில் டேக் ஆப்டிமைசேஷன்ஸில் டைட்டிலில் கீவேர்டு வைக்கிறோம். இதை தாண்டி கீவேர்ட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எங்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னா கீவேர்ட் ஸ்டஃப் பண்ணக்கூடாது. கீவேர்ட் ஸ்டஃபிங்னு என்னென்னா நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக அது தேவையில்லாத இடத்துக்கு நம்ம கீவேர்டை வந்து ஸ்டஃப் பண்ணுறோம். இப்போ வந்து டாப் 5 டூரிஸ்ட் பிளேஸ் இன் சென்னையை ஒரு 50 டைம் 100 டைம் உள்ள யூஸ் பண்ணிட்டே இருக்கவங்களாம் அவசியம் இல்லை. ஸோ ஒரு சில இடத்துல மட்டும் இந்த கீவேர்டு இருந்தால் போதும். அது எந்தெந்த இடம்னா ஃபஸ்ட்டு 100 வேர்ட்ஸ், அதாவது பிகினிங் ஆஃப் த கண்டனில் கீவேர்டு இருக்கணும். ஸோ கீவேர்டு இருக்குங்களா. அடுத்து ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2ல் ஏதாவது ஒரு இதில் கீவேர்டு இருக்கணும். அப்புறம் யூஆர்எல்ல மேட்டா டிஸ்கிரிப்ஷன் மேட்டா டைட்டில் இருக்கணும். ஸோ இதை கீவேர்ட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முக்கியமான இடத்துலலாம் கீவேர்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து இமேஜ் ஆப்டிமைசேஷன். நீங்கள் வந்து எதாவது இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த இமேஜோட நேமுமே இப்போ அந்த இதிலே சேவ் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணிட்டு எடிட் கொடுத்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி இந்த இமேஜோட சைஸும் குட்டியாக இருக்கணும். சைஸ் வேறு, இது வேறு. சைஸ் அப்படிங்கிறது எத்தனை ஜிபியில் வருதுங்கிறத கணக்கு போடுறீங்க இல்லையா. இமேஜோட ஃபைல் சைஸ் அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்குவாங்க. ரொம்ப இதோட சைஸ் வந்து 1 GB 2 GB ஃபோட்டோ டிஜிட்டல் கேமராவில் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். பெருசுனா சைஸ் பெருசாக இருக்கும். 500 MB 200 MB அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சைஸ் இது கம்மியாக இருந்தால் தான் உங்கள் சர்வரில் லோடிங் வந்து குறையும். ஸோ இமேஜையும் கீவேர்ட் போட்டு சைஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தோன்னா இன்டர்னல் லிங்க்ஸ். ஸோ இன்டர்னல் லிங்க்ஸ் அப்படிங்கிறது என்னது, உங்கள் வெப்சைட் லிங்க் உங்கள் ஒரு கண்டென்ட் எழுதுறீங்கன்னா ரிலவெண்ட்டாக வேறு ஒரு கண்டென்ட் எழுதிருந்தீங்களா மட்டும்தான் இன்டர்னல் லிங்க் பண்ணணும். ஸோ ஆர்டிஃபிஷியலாக ஏன் ஒரு சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு பேஜை இதில் வந்து போடக்கூடாது சரிங்களா. இப்போ இது வந்து டாப் 10 டூரிஸ்ட் பிளேஸ் இன் சென்னை. ஸோ டூரிஸ்ட் பிளேஸ் ரிலேட்டடாக நம்ம வேறு ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கோன்னா அதை தான் லிங்க் பண்ணணும். இப்போ ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கேன், அதை போய் இன்டர்னல் லிங்க்ஸாக ஆட்டோமொபைல் அப்படின்னு போட்டு இந்த கண்டென்ட்குள்ளே ஹைப்பர் பண்ணக்கூடாது. ஸோ இன்டர்னல் லிங்க்ஸுங்கிறது உங்களோட பேஜோட மற்ற பேஜை லிங்க் கொடுக்கறது சரிங்களா. ஸோ இதை வச்சு சைடு ஸ்ட்ரக்சர் ஆகி நல்லா ரேங்க் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் அப்படிங்கன்னா உங்கள் சைட்லேருந்து வெளியே போகிற லிங்க். ஸோ அது வந்து அத்தாரிட்டி லிங்க்ஸ் தான் கொடுக்கணும். இப்போ கூகுள், விக்கிபீடியா, ஹாட்ஸ்பாட்டு, ஹப்ஸ்பாட்டு, அப்புறமேட்டு ஜஸ்டைலு, இந்த மாதிரி பெரிய பெரிய சைட்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அவங்க ஏதாவது பிளாக் எழுதியிருக்காங்கன்னா அதை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ட்ரஸ்ட்டை வந்து உருவாக்குறதுக்காக எக்ஸ்ட்ரா லிங்க்ஸ் கொடுக்குறோம். அடுத்து ஆன் பேஜஸ் யூவில் வேறு என்ன கன்சிடர் பண்ணுவோம், மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஸோ மொபைல் ஃப்ரெண்ட்லினா என்னென்னா இந்த வெப்சைட் வந்து சிஸ்டம்லையும் கரெக்டாக ஓப்பன் ஆகணும், மொபைலையும் ஓப்பன் ஆகணும், மொபைலையும் ஸ்பீடாக இருக்கணும், சிஸ்டம்லையும் ஓப்பனில் இருக்கணும். ஸோ மாதிரி மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து வெப்சைட்டோட ஸ்பீடும் வந்துட்டு டெக்னிக்கல் இஷ்யூவில் வந்தாலுமே ஆன் பேஜ் இஷ்யூக்கு அது முக்கியமான காரணமாக இருக்குது. வெப்சைட்டோட ஸ்பீடு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோதான் சூப்பராக கண்ணா எழுதுனா அது ரேங்க் ஆகாது. ஸோ சர்வர் வந்து நல்லா வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் 1 செகண்டில் லோட் ஆகும். சர்வர் கெப்பாசிட்டி வந்து நீங்கள் தாக்கு பிடிக்கணும். இப்போ ஒரு கார் நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த காரில் வந்து 4 பேர் தான் உட்கார முடியும். ஆனால் அன்றைக்கும் பார்த்து 8 பேர் போகிறதுக்காக பார்க்குறீங்க. ஸோ 4 பேர் உட்கார காரில் 8 பேர் உட்காந்தா என்ன ஆகும், வண்டி மூவ் ஆகாது, இல்லை ஆக்சிடெண்ட் ஆயிரும், இல்லை ஓட்டுறதே கஷ்டம் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா வெப்சைட்டோட ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி சர்வர் வாங்கணும். ஸோ சர்வரோட கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது, பட் நீங்கள் நிறைய கண்டென்ட் போட்டு இமேஜ் வீடியோலாம் போட்டிருக்கீங்க. அப்போ சர்வர் வந்து ஓவர்ஃபுல் ஆயிரும், அப்போ சரியாக லோட் ஆகாமல் போயிடும். ஸோ சர்வருக்கு தகுந்த மாதிரி தான் போகணும். இப்போ காரில் எத்தனை பேர் உட்காராங்களோ அத்தனை பேர் தான் உட்கார வைக்கணும். ஸோ அந்த சர்வர் வாங்கினா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜ் வீடியோஸ்லாம் நிறைய போடுற மாதிரி வரும். ஓகேவா. இது கண்டென்ட் குவாலிட்டி எப்பயுமே வந்து புல்லட் பாயிண்ட்ஸ்லாம் வச்சு சப்ஹெட்டிங்ஸ்லாம் வச்சு இமேஜெலாம் கரெக்டாக அலைன் பண்ணி தான் நீங்கள் கண்டென்ட் குவாலிட்டி உருவாக்கணும் சரிங்களா. அப்புறம் இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அடுத்தடுத்ததில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ இது வரைக்குமே நம்ம சொல்லிக் கொடுத்தது ரேங்க் மேத்தோ யோஸ்ட் எஸ்யூ பிளக்கினும் ஆன் பேஜ் எஸ்யூ சூப்பராக சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ இது மட்டும் தான் ஆன் பேஜ் எஸ்யூன்னு கிடையாது. இப்போ நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 40 வீடியோஸில் கஸ்டமைஸ் பண்ணி ஒரு சில டாபிக்ஸு என்ன தேவையோ அதை சொல்லிக் கொடுக்குறோம். பட் ஆன் பேஜ் எஸ்யூன்னு எடுத்தாவே நிறைய போய்கிட்டே இருக்கும். அதுவே நீங்கள் 6 மாதம் 1 வருஷத்துக்கு படிக்கிற அளவுக்கு
நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. பட் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கஸ்டமைஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ WordPress சைட்டில் தான் 90% பீப்புள் வந்து இப்போலாம் SEO பண்ணுறாங்க. ஸோ தாராளமாக WordPress சைட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணி யோஸ்ட் ரேங்க் மேத் வச்சு ஆப்டிமைஸ் பண்ணி இதாக அந்த ஸ்கோரு அது வந்து க்ரீன் கலரில் வரும். ரேங்க் ஆகிறது அப்புறமேட்டு வந்து ரீடபிலிட்டி எல்லாமே க்ரீன் கலரில் அதில் காட்டும். இல்லை ஸ்கோர் அவுட் ஆஃப் 100க்கு நீங்கள் எந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஸ்கோர் காட்டும். ஸோ இதில் வந்து இன்னைக்கு கிளாஸில் யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. பட் இந்த வீக்கில் இன்றைக்கி என்ன கிழமை, செவ்வாய்க்கிழமை 28 உங்களுக்கு வந்து 1ஆம் தேதி வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது எல்லாத்துலேயும் டைப்ஸ் ஆஃப் கீவேர்டு, பிளாக் கேட் ஒயிட் கேட் என்ன, டூ ஃபாலோ நோ ஃபாலோ, HTML கோடு வந்து எழுதி காட்டுற மாதிரி வரும். அப்புறம் ஆன் பேஜ் SEO லைவாக பண்ணி காட்டுற மாதிரி வரும். சரிங்களா? இந்த மாதிரி இன்னும் நிறையா சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். சரிங்களா? ஸோ எல்லா டைப் ஆன் பேஜ் ஃபேக்டர்ஸு, டூ ஃபாலோ நோ ஃபாலோ டிஃபரன்ஸ் வந்து சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட்டுன்னு சொல்லுங்கள். நம்ம கொஞ்சம் நிறையா ஒரு கிளாஸில் எடுத்தாலுமே கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் கொஞ்சம் லிமிட்டாக என்ன தேவையோ அதை மட்டும் எடுக்கிறோம். அடுத்த வகுப்பில் தேவைப்படக்கூடிய சப்ஜெக்டில் நம்ம 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி போய்க்கலாம். சரிங்களா? மற்றபடி நார்மல் டாபிக்ஸை 1 ஹவரில் முடித்தா தான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி வீடியோ வந்து எதுவும் அப்லோட் பண்ணலன்னா இப்போ நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதை வந்து நீங்கள் வீடியோ டேரெக்டாக அதில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இல்லை என்னென்ன டாபிக் பார்த்தோமோ அதை வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுறேன். 108 குரூப்பில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? விக்னேஷ் பாலன் சார் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்களா? ஆமாம் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க. நான் ஆக்சஸ் கொடுக்கல. நான் ஆக்சஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ போய்ட்டு ரெஃபர்ஸ் பண்ணி பாருங்கள். சீட் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும். ஓகேவா? எல்லாருமே இப்போ 107 அண்ட் 108 பேட்ச் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கீங்க. இப்போ வந்துட்டு பாருங்கள், ரெஃபர்ஸ் பண்ணுங்கள். வீடியோ வந்து எல்லாத்தையுமே விசிபிள் ஆகும். இப்போ தேவேந்திர பாரதி மேம், அனுஜா மேம் ஏதாவது டவுட் இருக்குங்களா இன்றைக்கி ஆன் பேஜ் SEOவில்? இதுவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, மறுபடியும் புதுசாக ஒரு கண்டென்ட் போட்டு ரேங்க் மேத்தில் இந்த மாதிரி அவுட் ஆஃப் 100க்கு 80க்கு மேலே வர மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கான டாஸ்க் வந்து 100க்கு 88 90 இல்லை 100 to 100 வாங்குறதுக்கு கூட அதுக்கு மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். இப்போ அதை முயற்சி பண்ணும்போது என்ன டவுட் வருதோ அதை கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஓகே, எல்லாமே கிளியராக இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் வைப்போம் பார்த்தீங்களா, அப்போ தான் உங்களோட ஆர்டிக்கல் எதுங்கிறது நான் செக் பண்ணுவேன். யோசிச்சு ரேங்க் மேத்தில் எப்படி பண்ணியிருக்கீங்கன்ட்டு. மற்றபடி நீங்கள் நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ஜஸ்ட் இது நான் பண்ணியிருக்கேன் சார் இது சொன்னால் போதும். ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்போ நான் லைவாகவே நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு நான் பார்த்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி ப்ராக்டிஸ்க்காக இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணி ரேங்க் மேத்தில் SEO ஸ்கோர் 80க்கு மேலே வர மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். அதுதான் இன்றைக்கி டாஸ்க்கு. ஸோ கிளாஸ் முடிச்சோன்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு கண்டென்ட் எழுத தெரிஞ்சுட்டு மேனுவலாக எழுதி உள்ள கண்டென்ட் போடுங்க. எழுத தெரியல அப்படின்னா ChatGPT வச்சு இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ளே ஹெல்ப் பண்ணிக்கோங்க. இப்போ குரூப்புக்குள்ளே இருக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒரு விஷயம் புரியாமல் இருக்கலாம், ஒருத்தருக்கு புரிஞ்சிருக்கலாம். ஸோ உங்களுக்குள்ளே சப்போர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹோம் ஒர்க்கு, டெஸ்ட்டு, ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, கிளாஸ் முடிச்சுக்கலாம். சரிங்களா? சார், ஒரே கண்டென்ட் சொல்லுங்க. ஒரே கண்டென்ட்ட வந்து நம்ம யோஸ்டும் ரேங்க் மேத் ட்ரை பண்ணலாமாங்க சார்? அது பண்ணிக்கலாமே, அது பிரச்சனை இல்லை. ஒரே கண்டென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் டீஆக்டிவேட் மட்டும் பண்ணிட்டு தான் இன்னொன்று ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ யோஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு யோஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரேங்க் மேத்தை டீஆக்டிவேட் பண்ணிடணும். ரேங்க் மேத் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னா யோஸ்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு இதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் ஒரே கண்டென்ட்டையே யோஸ்ட்டில் ரேங்க் மேத்தில் தகுந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். இப்போ டூ ஃபாலோ நோ ஃபாலோ இருக்குங்க சார். ஆமாம், வந்து எக்ஸ்டர்னல் லிங்க் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். எக்ஸ்டர்னல்ஸ்க்கு அதாவது பேக் லிங்க் பண்ணும்போது டூ ஃபாலோ ஒரு ஃபாலோ தேவைப்படும். பட் உள்ள இன்டர்னல் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் பண்ணும்போது இந்த சப்ஜெக்ட் வந்தனால நான் சொல்லியிருக்கேன், எக்ஸ்டர்னல் லிங்க்ஸை நோ ஃபாலோவை கொடுத்துக்கோங்க. நீங்கள் வெளியே ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி விக்கிபீடியா பெரிய பெரிய சைட்ஸ்லேருந்து ரெஃபரன்ஸ் எதாவது எடுத்தீங்க நீங்கள் பிளாக் ஆர்டிக்கல் எழுதும் போதுன்னா அதை வந்து நோ ஃபாலோ டேக் போட்டு எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் 1 இல்லைனா 2 கொடுத்துக்குவாங்க. பட் சில பேர் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸே சுத்தமாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க டிராஃபிக்கே போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நான் உள்ள ஒரு ஆடியன்ஸ் வரான், நீங்கள் ரெஃபரன்ஸில் வேறு ஒரு சைட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கீங்கன்னா டக்குன்னு அதை கிளிக் பண்ணி அந்த சைட்க்கு போயிடுவோம். அப்போ உங்களோட ஆடியன்ஸ்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் 80 வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எய்மு. ஸோ அவங்க சஜஸ்ட் பண்ணுறது இருந்தால் பெஸ்ட்டு, கரெக்டான ரூல்னு சொல்கிறாங்க. நீங்கள் 80க்கு மேலே வர மாதிரி ஒரு சிலது அவாய்டும் பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் கொடுக்காமையும் இருக்கலாம். பட் இன்டர்னல் லிங்க்ஸ் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. அது வந்து உங்கள் பேஜ் ரிலேட்டடாக வேறு ஒரு பேஜ் இருக்குன்னா அதை வந்து இன்டர்லிங்க் பண்ணிக்கணும். இதனால் உங்கள் ரேங்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சொல்லுங்கம்மா, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? சந்தேகங்கள் வந்து தெளிவாக கேட்டு பண்ணுறதுக்கு தான் லைவ் கிளாஸை நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? இல்லைன்னா வீடியோ பேஜில் வீடியோவை பார்த்து லேர்ன் பண்ணிட்டு போயிடுவீங்க இல்லையா? ஸோ மற்றவங்களும் பேசுங்க, அன்மியூட் பண்ண முடியாதவங்க இது பண்ணிக்குவாங்க. சரிங்களா? டூ ஃபாலோ நோ ஃபாலோங்கிறது எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ்க்கு எப்பயுமே நோ ஃபாலோ கொடுத்துக்கோங்க. இன்டர்னல் லிங்க்ஸ்க்கு டூ ஃபாலோ கொடுங்க.
பேக்லிங் பண்ணுங்கிற பர்பஸ்க்காக நம்ம வந்து டூ ஃபாலோ நோ ஃபாலோ யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம பேக்லிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிளாக்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுறோம் சரிங்களா. கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், டூ ஃபாலோவாக கமெண்ட் பண்ணுவீங்களா, நோ ஃபாலோ பண்ணுவீங்களா? நோ ஃபாலோ பண்ணக்கூடாது, டூ ஃபாலோ தான் பண்ணணும். அப்போ தான் பிளாக்ல கமெண்ட் பண்ணும்போது அது 30 ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ பேக்லிங்ஸ் பண்ணும்போது டூ ஃபாலோ நோ ஃபாலோ லைவாக நோ டைமு யூஸ் பண்ணுவீங்க, அப்போ பார்த்துக்கோங்க சரிங்களா. அதுக்கு முன்னாடி நான் ஆங்கர் டெக்ஸ்ட்னா என்ன இதெல்லாம் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் பேக்லிங்ஸ்னு ஒரு கான்செப்ட் எடுப்பேன். ஆஃப் பேஜ் உங்கள் லிங்க்கை எப்படிலாம் ஃப்ரீயாக சப்மிட் பண்ணலாம் ஒரு கான்செப்ட் எடுப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் டூ ஃபாலோ நோ ஃபாலோ யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. மற்றபடி எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ்க்கு நோ ஃபாலோ, இன்டர்னல் லிங்க்ஸ்க்கு டூ ஃபாலோ யூஸ் பண்ணணும் ஆன் பேஜ் எஸ்யூ பண்ணும்போது. 2 கிளாஸ் வீடியோ தான் அப்லோட் ஆகிருக்குங்களா, மற்ற நான் செக் பண்ணுறேன். தேவேந்திர பாரதியுமே எத்தனை கிளாஸ் முடிஞ்சிருக்கு மேம் டோட்டலாக? சார் என்னோட சேர்த்து 4 கிளாஸ். ஓ, 3வது வீடியோவும் இன்னைக்கான வீடியோவும் அப்லோட் பண்ணோம் கரெக்டுங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். சரி ஓகே, நான் அப்டேட் பண்ணிடுறேன். டெய்லியுமே எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா வீடியோ பார்த்து? எஸ் சார், நான் கூட யோசிச்சு வந்துட்டு அந்த 107 தான் பார்த்தேன். ஓகே ஓகே, அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்காங்களா உங்களதை விட, இல்லை ஒரே மாதிரி தான் இருக்குங்களா கிட்டத்தட்ட? சேம் தான் சார், எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே ஓகே, கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியலாம், அடிஷ்னலாக அதையும் பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை. அதனால் 2 பேட்ச் இதுவுமே கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள்ஸ் மாறும், டைமிங் வந்து அவங்களுக்கு 1.5 மணி நேரம்னா உங்களுக்கு 1 மணி நேரம் கூட இருக்கலாம். ஸோ அந்த டைமில் அவங்க கேட்குற டவுட்டு, அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸு, எக்ஸாம்பிள்ஸு கொடுக்கறது வேரி ஆகும். அதனால தான் 2 பேட்சுமே ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃப்யூச்சரில் நான் பேட்ச் எடுத்தாலுமே அதுவும் ரெஃபரன்ஸ் கொடுப்போம். அப்புறம் ஏஐலாம் வச்சு எப்படி ஆன் பேஜ் எஸ்யூலாம் அப்கமிங்கில் வருவோம், அது அவங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் கிளாஸ்க்கு மட்டும் ரெஃபரன்ஸ் பாருங்கள், ரொம்ப அட்வான்ஸாக ஜம்ப் பண்ணி ரொம்ப ஓல்டு நியூ கிளாஸ்லாம் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு முடிக்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ லிங்க் இருக்குது இல்லையா, இப்போ உங்களுக்கு எந்த டேஸ் கிளாஸ் முடிச்சிருக்கோ அதுக்கான இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் ஓகேவா. ரொம்ப ஜம்ப் பண்ணி கடைசீட்டில் இன்றைக்கி எடுத்த வீடியோ பார்க்குறேன் அப்படிலாம் பண்ணிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். 1 by 1 பார்த்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான ஹோம்ஒர்க்கை முடிச்சிருங்க, நாளைக்கு நான் செக் பண்ணுறேன் ரேங்க் மேத்தில் எல்லோரும் எவ்வளோ ஸ்கோர் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பாரதி மேம், அனுஜா மேம், நிர்மலா தேவி மேம், நிவேதா, விக்னேஷ் பாலன் சார், இவங்க எல்லாருமே, விஜயலட்சுமி மேம், எல்லாருமே யூஸ் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க. சைன் அவுட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். 4 கிளாஸில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணுவோம். எல்லாருமே சைன் அவுட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம்.